அடம் பிடிக்கா சொன்னா கேளு வாராணி சொல்ற கேளு சொல்றேல நீ அங்கேயே நின்னு அந்த நாதாரி பையங்க நடுவுல விளக்கம் கேப்பியோன்னு பயந்துட்டேன். நல்ல வேலை நான் சையை காட்டினதும் புரிஞ்சுக்கிட்டு என் பின்னாடியே வந்துட்டேன். ஆனா உன் புருஷன் எனக்கும் சேர்த்து சூடு போட்ட பாரு அதான் ஓவரு. ராணி சொன்னா கேளு நான் இந்த கூட்டத்துக்கு தலைவனே இல்ல ராணி. விடு உன்னை காப்பாற்றி கொண்டு வந்தது என்னையே போட்டு அடிக்கிறியா? காப்பாத்துறதுல இருக்கட்டும் நீ முதல்ல யாரு சொல்லு. நான் யாருன்னு காட்டுறேன். என்ன நீங்களா நோங்களா அடிக்கிற வரைக்கும் என்ன போட்டு போட்டு அடிச்சிட்டு இப்ப வந்து நீங்களா நோங்களான்னு கேள்வி கேக்குற அப்படியே குத்துறேன். நான் அப்பவே கேட்டல நான் தானே வேஷத்தை கழிச்சிட்டு சொல்ல வேண்டியதானே. இதான் கேப் இல்லாம மக்கு 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 மக்குன்னு குத்துற எங்க வேஷத்தை கழிச்சிட்டு உருவா மாறறதா? என்ன மன்னிச்சிருங்க தெரியாம அடிச்சிட்டேன். என்னத பண்ணிக்கிறது எல்லாம் இந்த வேஷத்தால வந்த வேலை. உங்க வேஷத்தால இல்ல ஏன் வேஷத்தால தான். இன்னும் யார் யார் வர போறாங்களோ என்னென்ன பிரச்சனை அனுபவிக்க போறாங்க. யாரானே நம்ம இந்த வேஷத்துல தான் இருக்கணுமா? இந்த வேஷத்தால தானே இவ்வளவு பிரச்சனை. வேற வேஷம் மாறினாருனா என்ன இது வேஷம் பிரச்சனைன்னு பேசிக்கிறாங்க. ஆமா ஐயா இவ்வளவு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தா நானும் இந்த குறத்தி வேஷத்தை போட்டுருக்கவே மாட்டேன். ஆமா ராணி வேஷத்தை மாத்திடலாம். என்ன வேஷம் போடலாம்னு நீயே சொல்லு. இல்லங்க அவங்களே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஏதாவது வேஷம் போடலாம். அட பாவிங்களா மாறு வேஷமா போட்டு ஏமாத்த பாக்குறீங்க உங்கள. யாரா நீங்க? ஏய் குடுகுடுப்பக்காரன் குறத்தி பின்னாடி போகும்போதே சந்தேகப்பட்டேன். ஏண்டா நீங்க திருடங்களா இல்ல தீவிரவாதிகளா? உண்மையை சொல்லுங்க. என்னடா முடிக்கிறீங்க? தப்பிச்சிட்டாங்களே இவங்கள போலீஸ் டீமோட ஜீப்போட வந்து மடக்கணும். வர்றேன். இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் சொன்ன நேரத்துக்கு வரமாட்டாங்க. ஒருத்தைய லவ் பண்ண வைக்கிற வரைக்கும் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் எத்தனை நேரம் வேணாலும் காத்துட்டு இருப்பாங்க. அதே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவளை அப்படியே டீல்ல விட்டுருவாங்க. இந்த மனுஷன் மட்டும் இதுக்கு விதிவிலக்கா என்ன? வரட்டும் இன்னைக்கு வச்சுக்கிறேன். என்னோட டென்ஷன் புரியாம மனவரைய சுத்துற புது மாப்பிள்ள மாதிரில வராரு. வாடி வா பாத்துக்கிறேன். வழக்கம் போல முருங்கை மரம் ஏறிடுச்சு போல இருக்கு. லேட் ஆனதுக்காக இவளுகளை சமாதானப்படுத்துறதுலயே நம்மளை போல ஆளுங்களுக்கு தாவு தீந்துரும் போல இருக்கே. சரி ஆனது ஆகட்டும், சமாளிச்சு பார்ப்போம். ரம்யா பேசாதீங்க. சரி விடு. நீ அந்த பக்கம் திரும்பி நின்று எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணு, நான் இந்த பக்கம் திரும்பி நின்று உனக்கு எஸ்எம்எஸ் பண்றேன். 2 பேரும் மெசேஜ்லயே பேசிக்கலாம். இங்க வந்து எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு வீட்ல இருந்தே எஸ்எம்எஸ் அனுப்பிருக்கலாமே. அனுப்பியிருக்கலாம். ஆனா நீ தானே ஃபோன் பண்ணி என்ன இங்க வர சொன்ன. எதுக்காக வர சொன்ன தெரியுமா? பியூட்டி பார்லருக்கு பர்மிஷன் சொல்லிட்டு இங்க இந்த கால இடத்துல ஏன் வெயிட் பண்றது தெரியுமா? ஏய் உன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிக்க நான் என்ன ஞானியா? ஆஃபீஸ் போறவனை போனை போட்டு வர சொல்லிட்டு அது எதுக்கு இது எதுக்குன்னு கேட்டா எது எதுக்காகன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீயே விஷயத்த சொல்லு. ஏங்க ஏன் இப்ப இப்படி வெறுப்பா பேசுறீங்க? நீ தான் வெறுப்பேத்தி பேச வைக்கிற, நான் என்ன செய்ய முடியும்? ஏய் ஏய் சாரிடா செல்லம். சாரி 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 சாரி. என்ன விஷயம் சொல்லு. முன்னாடியே இப்படி கேட்டிருக்க வேண்டியது தானே. சரி அதான் இப்ப கேக்குறேன்ல, சொல்லு. நம்ம லவ் விஷயம் வீட்ல தெரிஞ்சு போச்சு. எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல விஷயம் தானே, இதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ற? எது நல்ல விஷயம்? எனக்கு மாப்பிள்ளை பார்க்கறது உங்களுக்கு நல்ல விஷயமா? பின்ன எவனோ ஒருத்தன் என்னை காப்பாத்த வரான்,
அது நல்ல விஷயம் இல்லையா? ஏய் உண்மையை தானே சொன்னேன், எது கோவப்படுற? உன்னை என்ன பண்ண போற பாரு. ஏய் சரி சரி சரி, ஓகே ஓகே. விளையாடாத சேது, விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆகிறதுக்குள்ள என் கழுத்துல தாலியை கட்டிடுங்க. இவ கழுத்துல தாலியை கட்டிட்டு இவ மேக்கப் போட போற இடம் எல்லாம் என்ன டச்சப் பாய் ஆக்கிடுவா போல இருக்கு. இது சரிப்பட்டு வராது. என்ன யோசிக்கிறீங்க ரம்யா? தாலி கட்டுறதை என்னமோ டெலிஃபோன் பில் கட்டுற மாதிரி ரொம்ப ஈஸியா சொல்ற. அதுக்கெல்லாம் எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு தெரியுமா? ஏன் லவ் பண்ணும்போது இவ்ளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு தெரியாதா? தெரியும். ஆனா இந்த லவ் இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் வரைக்கும் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? தெரியும்டா, ஆனா எனக்கு இன்னும் வேலை கன்ஃபார்ம் ஆகலையே. இதை பாரு ரம்யா, உங்க வீட்டில் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சு இன்னும் 1 வருஷம் கல்யாணத்தை தள்ளி போடு. அதுக்குள்ள எனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடும். அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்ப கல்யாணம்னு பேச்சு எடுத்தாலும் எதையாவது சொல்லி கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போறீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என் சூழ்நிலை அப்படிமா, நீயே புரிஞ்சுக்கலாம், வேற யார் புரிஞ்சுப்பாங்க? புரிஞ்சுக்கோ. சரி, இதான் கடைசி. இதுக்கு மேல என்ன வெயிட் பண்ண சொன்னா என்னால வெயிட் பண்ண முடியாது. அதுக்காக நான் வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்க வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க. நான் வரேன். ஓடி போ. வலைக்கு தப்புன மீன் என் பானு நேரா உலக்கே வரா. நான் அவளை பாப்பனா ஒன்ன பாப்பனா? ஆளை பாரு. காயத்ரி, உனக்கு டிஃபன் எடுத்து வச்சிருக்க, நீ போய் சாப்பிடு. அப்பா காஃபி. என்னம்மா காஃபி நீ கொண்டு வந்திருக்க? முகி என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆமா, முகி முகி முகி, எப்ப பார்த்தாலும் முகி. நின்னா முகி, உக்காந்தா முகி, 24 மணி நேரமும் முகி தான். போற போக்க பார்த்தா என்ன நீங்க மறந்துடுவீங்க போல இருக்கேப்பா. ஐயோ, அதுக்கு இல்லம்மா, மாசம் 3000 ரூபா கொடுத்து அவளை வேலைக்கு வச்சிருக்கோம். அவகிட்ட வேலை வாங்காம நீயே எல்லா வேலையும் செய்யறியேன்னு தான் உன்னை கேட்டேன். 3000 மட்டும் இல்லப்பா, 5000 10,000 சம்பளம் கொடுத்து வச்சாலும் வேலைக்காரி கிட்ட எல்லா வேலையும் கொடுக்க முடியுமா? அப்பா, வீட்டு வேலைங்களை முகி மாமி பாத்துக்கிட்டாலும் இப்படி உங்களுக்கு தேவையான வேலைகளை நான் பார்த்தா தானே என் மனசுக்கு திருப்தி. என்னப்பா, என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு பணிவிடை செய்வதில் உனக்கு திருப்தியுமா? ஆனா எனக்கு, நீ புகுந்த வீட்டுக்கு போய் உன் புருஷனுக்கும் அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் வேண்டியதை செஞ்சு அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கினா தானே எனக்கு திருப்தி. நான் என்ன புருஷன் வீட்டுக்கு போகாம இருந்தேனா? அங்க புருஷனுக்கும் மத்தவங்களுக்கும் வேண்டியதை செய்யாம இருந்தேனா? நானும் அங்க ஒரு 5 வருஷம் வாழ்ந்து ஒரு குழந்தைக்கும் தாயான பிறகு அந்த மனுஷன் இன்னொருத்தி பின்னாடி போய் அவ வீடு கதின்னு கிடப்பாருன்னு நான் என்னப்பா கனவா கண்டேன்? இங்க பாருங்கப்பா, அவர் எப்ப திரும்பி வருவாரோ வரட்டும், இல்ல வராமலே போனா கூட எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. எனக்கு என் பொண்ணு காயத்ரி இருக்கா, அவளை நல்லா படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்குனாலே போதும்பா. நீ கவலைப்படாதம்மா, உன் நல்ல மனசுக்கு உன் புருஷன் கண்டிப்பா திரும்பி வருவாமா. யார் வேணும்? நீங்க யாரு? நான் இந்த அத்து சமையக்காரி. ஆத்துக்கு சமையக்காரிங்கிற? வீட்டுக்குள்ள இருந்து வர? ஆனா வீடு. ஆமா, உங்களுக்கு யார பார்க்கணும்? மனு, முகி யாரு கூடயும் வெளியே பேசிட்டு இருக்கா, போய் யாருன்னு பாரு. கேக்குறனோ இல்லையோ?
உங்களுக்கு யாரை பார்க்கணும்? நீங்க யாரு? மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஓ, பானுவோட ஆத்துக்காரா? இது வரைக்கும் இல்ல, இனிமேதான் ஆக போறேன். மாமி உங்களுக்கு இங்க என்ன பேச்சு? மார்க்கெட்டுக்கு போன வேலை இருக்கு, வாங்க. யாரும்மா அது? நீங்களே போய் பாருங்கப்பா. நீயா? மாமா, என்ன விஷயம் சொல்லு. பானு ஏன் மாமா என் மேல இப்படி கோவப்படுறா? கோவப்படாம என்ன பண்ண சொல்றீங்க மாமி? அவன் என்னோட அத்தை மகன் சேது. உன்னை நான் மனசார விரும்பினேன். அப்ப இருந்த சூழ்நிலையில உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியல. இப்ப நீ வாழ வெட்டியா தானே இருக்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் குழந்தைய என் குழந்தைய பாத்துக்கிறேன்னு என்ன சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா மாமி. நான் சுத்தி சுத்தி தான் வரேன். இதுல ஒண்ணு தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியலையே மாமா. எப்படி தப்பா தெரியும் மாமி? அடுத்தவங்க பொண்டாட்டி மேலையும் அவங்க அப்பா வச்சிருக்கிற பணத்து மேல ஆசைப்பட்டு கிறுக்கு பிடிச்சு அலையிறவனுக்கு எதுவுமே தப்பா தெரியாது மாமி. இல்ல மாமா, நான் ஒன்னும் உங்களோட பணத்துக்காகவோ இல்ல பானுவை ஃபர்ஸ்ட் நான் ஆசைப்பட்டங்கிற காரணத்துக்காகவோ நான் பானுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்கல. எப்படி சீரும் சிறப்புமா வாழ வேண்டிய பொண்ணு இப்படி சீரழிஞ்சு போய் நிக்கிறாளேன்னு நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் நான் வேதனையில செத்துட்டு இருக்கேன் மாமா. மறுகல்யாணங்கிறது பொண்ணுங்களுக்கு ஒன்றும் புதுசோ இல்ல புரட்சிகரமான விஷயமோ கிடையாது. மறுகல்யாணம் பண்ணிக்கிட்ட எத்தனையோ பொண்ணுங்க இன்னைக்கு உலகத்துல சந்தோஷமா தானே மாமா இருக்காங்க. இருக்கலாம், சந்தோஷமா இல்லாம இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்ல. நான் என்னோட புருஷனை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவர் வருவாருங்கிற நம்பிக்கையில தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன். மாமா, இது முட்டாள்தனம். மூழ்கி போன ஒரு கப்பலுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது சுத்த வேஸ்ட் மாமா. நான் என்ன சொல்றேன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. சேது, இத பத்தி என்கிட்ட எதையும் பேச வேண்டாம். இல்ல மாமா, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. பாரப்பா சேது, நமக்குள்ள இருக்கிற உறவு அறுது போக கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்ல மாமா, நான் உங்க பொறுமையை சோதிக்கணுங்கிறதுக்காக பேசல. உங்க பொண்ணு பானுக்காக நான் எவ்வளவு காலம் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பேன். அதுக்காக தான் சொல்றேன். வரேன் மாமா. அழாதம்மா, உன் நம்பிக்கை வீண் போகாதுமா. எல்லாம் நல்லதே நடக்கும். ஆக பானு வாழ்க்கையில இப்படி ஒரு சிக்கலான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நமக்கு வேலை வந்தாச்சு. இவளை புருஷன் கூட சேர்த்து அனுப்பி வச்சுட்டா 1 வருஷத்துக்கு பிரச்சனையே இல்லாம நாம இங்கேயே இருந்துடலாம். பாலு கஷ்டப்பட்டு சாம்பிராணி போடுற பாய் வேஷம்லாம் போட்டு அந்த மண்டோரா கிட்ட இருந்து பூத கண்ணாடியை மீட்டான். ஆனா அதை ஒழுங்கா தான் வச்சுக்க தெரியல. எதுக்கும் ஒரு கொடுப்பனை வேணும். எல்லாரும் கொஞ்சம் அடங்குறீங்களா? எல்லாத்தையும் நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் கூட என்ன இப்படி போட்டு கலைக்கிறீங்களே. நான் என்ன அந்த பூத கண்ணாடியை வித்துட்டேனா, இல்ல அழகு வச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேனா, இல்ல உடைச்சிட்டேனா? இல்லையே. அந்த தேங்காய் குடுமி தலைய மண்டோரா இந்த குண்டு நிரூபத்துல வந்து அந்த பூத கண்ணாடியை சுட்டிட்டு போயிட்டான். அதுக்கு நானா பொறுப்பு? அந்த மண்டோரா வந்ததுதான் வந்தா, வேற யாராவது ரூபத்துல வந்திருக்க கூடாதா? அவன் ஏன் ரூபத்துல வர போய் இவன் தேவையில்லாம என்ன கரைச்சு கொட்டுறானே. நீ இருந்தாலும் துன்பம் தான், இல்லனாலும் துன்பம் தான். சரி சரி, அதை விடுங்க. டே பாலு, அந்த மண்டோரா திருப்பி உன் கையில கிடைச்சானா அந்த பூத கண்ணாடி எடுத்துருவியா? எடுக்காம பின்ன அவ மட்டும் என் கண்ணுல பட்டான்னு வச்சுக்கோ, அவன் மூக்குல ஒரு குத்து குத்தி அந்த பூத கண்ணாடி நான் எடுத்துருவேன். மார்வேஷம் போடுறானா மார்வேஷம் மவனை. அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவன் மூஞ்ச நார கிழிச்சு தொங்க போட்டுருவேன். போங்க போங்க மூஞ்சே போங்க. நேலுக்கு இல்ல நேலுக்குன்ற அந்த மண்டல கிட்ட இருந்து நான் பூத கண்ணாடி எடுக்க மாட்டேன்னு பாக்குறீங்களா? மாமனே அவன் மட்டும் என் கையில கடக்கட்டும். தலைவனை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. அப்படியா? அங்க மண்டோரா வரா, போய் பூத கண்ணாடியை எடுறா பாக்கலாம். அட பாவி, நான் உதாரணம் போதுதான் நீங்க வருவியாடா? எடுக்க போனா இவன் நம்மள ஏதாவது பண்ணிடுவான், எடுக்கலனா நம்மளுக்கு கௌரவ பிரச்சனை ஆடும். என்ன பண்ணலாம்?
போய் நிக்கிற? போய் பூத கண்ணாடியை எடுத்துட்டு வா. எடுப்போம்ல, ஏன் அவ்வளோ அவசரப்படுற? நம்ம நேரா போனா ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால ஒளிஞ்சு நின்று நம்ம கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் செயல்ல இறங்கும். சரியா? போ 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 போ, போ. பாசிமணி வாங்கலையோ சாமியோ? ஊசிமணி பாசிமணி. டேய், அந்த ஊசிமணி பாசிமணி மூசாவோட அம்மா தானே? ஆமா, அவங்களே தான். ஊசிமணி பாசிமணி வாங்கலையோ சாமியோ? ஊசிமணி பாசிமணி. மண்டோரா இவங்கள தான் பூத கண்ணாடி வச்சு தேடிக்கிட்டு இருக்கா. இவங்க அவ எதிரிலே வந்துட்டு இருக்காங்களே, இப்ப என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அவங்களோட சாப்டர் க்ளோஸ். அவ்வளவுதான். நோ நோ, அப்படி நடக்க நம்ம விடவே கூடாது.